உத்தரப்பிரதேசத்தில் சுல்தான்பூர் பகுதியில் வசிப்பவர் ராம் சேட். அவருக்கு வயது 60. செருப்பு தைக்கும் வேலை செய்து வருகிறார். ராகுல் காந்தி 2024 ஜூலை மாதம் சுல்தான்பூரில் இருந்து லக்னோ சென்று கொண்டிருந்த போது சுல்தான்பூர் புறநகர் பகுதியில் செருப்பு தைத்துக் கொண்டிருந்த ராம் சேட்டை பார்த்துள்ளார். அவரது கடையில் அரை மணி நேரம் இருந்த ராகுல் காந்தி வேலையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றன என்று விசாரித்துள்ளார். அடுத்த நாளே அவர் செருப்பு தைக்கும் மிஷின் ஒன்றை ராம் சேட்டுக்கு அனுப்பி வைத்தார். அதுவரை செருப்பு தைத்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை சம்பாதித்தவர் மிஷன் வந்த பிறகு மாதந்தோறும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பதாக தெரிவித்துள்ளார். 2025 பிப்ரவரி மாதம் ராம் சேட்டையும் அவர் குடும்பத்தினரையும் புதுடெல்லிக்கு தன் வீட்டுக்கு ராகுல் அழைத்து சந்தித்தார். அப்போது ராம் சேட் சோனியா காந்திக்கும் பிரியங்காவுக்கும் கைகளால் செய்யப்பட்ட காலணிகளை கொடுத்தார். மும்பையை சேர்ந்த காலனி வடிவமைப்பாளர் சுதீர் ராஜ்பர். இவர் பல இளைஞர்களை தொழில் செய்ய ஊக்குவித்து வருகிறார். ராம் சேட்டுக்கு திறமை இருக்கு, வாய்ப்பு இல்லை என்று ராகுல் சுதீர் ராஜ்பரிடம் ராம் சேட்டை அறிமுகம் செய்துள்ளார். மும்பைக்கு போய் சுதீர் ராஜ்பரை சந்தித்த ராம் சேட் தன் திறமையை ராகுல் காந்தியும் சுதீர் ராஜ்பரும் பாராட்டியதாகவும் தாம் ராம் சேட் மோச்சி என்ற பெயரில் பைகள் காலணிகளை தயாரிக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கூட 60 வயதில் அதிர்ஷ்டம் இப்படி கதவை தட்டலாம். இதுபோன்ற செய்திகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.